பதிவு செய்யாத மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை என அண்மை செய்தி வந்திருக்கிறது. பதிவு செய்யாத மருத்துவ நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்ககம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை நம்மோடு பகிர்வதற்காக குணசேகரன் இணைகிறார். விவரங்கள் என்ன குணசேகரன்? பதிவு செய்யாத அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்ககம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள், ஆய்வகங்கள், அதே போல நோய் அறிதல் மையங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவ கிளினிக்குகள் ஆகியவை மருத்துவ தமிழ்நாடு நிறுவனங்கள் சட்டம் 1997 கீழ் பதிவு செய்யப்பட வேண்டியது அவசியம் எனவும் அரசு மற்றும் தனியார் மருத்துவ நிறுவனங்கள் இரண்டுமே பதிவு செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இதில் ஆயுதப்படை நடத்தக்கூடிய நிறுவனங்களுக்கு, மருத்துவ நிறுவனங்களுக்கு மட்டும் இதில் விலக்களிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளும் மருத்துவ நிறுவனங்களும் www.tncea.dmrhs என்ற இணையதளம் மூலமாக பதிவு செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது பதிவு செய்யாத நிறுவனங்கள் மீது தமிழ்நாடு மருத்துவ நிறுவனங்கள் முறைப்படுத்துதல் சட்டம் 1997 கீழ் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் போலி மருத்துவர்கள் தொடர்பான புகார்களை அளிப்பதற்காக tncea.dmrhs என்ற ஜிமெயில் மூலமாகவும் புகார்களை தெரிவிக்கலாம் எனவும், அதே போல இலவச தொடர்பு எண் 104 என்ற எண்ணும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டின் வாயிலாகவும் போலி மருத்துவர்கள் தொடர்பாக புகார் அளிக்கலாம் எனவும் ஊரக மருத்துவர்கள் மற்றும் நலப்பணிகள் இயக்ககம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதே போல ஒரு முறை பதிவு பெற்ற நிறுவனங்கள், மருத்துவமனைகள் அதன் உரிமம் 5 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் என தெரிவித்திருக்கிறது. 5 ஆண்டுகள் முடிந்த பிறகாக மீண்டும் அந்த இணையதளத்தில் பதிவு செய்து புதுப்பித்துக் கொள்ளலாம் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கான அந்த கால அவகாசம் நீட்டிப்பு செய்யப்படாது எனவும், சலுகைகள் வழங்கப்படாது எனவும், அதே போல பதிவு செய்யப்பட வேண்டிய அந்த நிறுவனங்கள் வரக்கூடிய ஜூன் மாதம் 2026க்குள்ளாக பதிவு செய்யப்பட வேண்டும் எனவும் ஊரக மற்றும் மருத்துவ நலப்பணிகள் இயக்ககம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.